நேபாளத்தில் பாருங்களேன், திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ராஸ்வா பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. பல பேர் மாயமாகி இருக்கிறதால உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர் தீவிர மீட்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இதுவரை ஒரு சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவங்களுக்கு ராஸ்வா பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. வெள்ளம் காரணமாக சுமார் 19 பாலங்கள், 40 கிலோமீட்டர் சாலைகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நீர்ல அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் உறுதியா இருக்கு. இதனால பல பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கு. வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் சிக்கியுள்ளவர்களை மீட்க நேபாள ராணுவம் மற்றும் மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி வராங்க. ஆனா அங்க சூழ்நிலை சரியில்லாதால ஹெலிகாப்டர் சரியா தரையிறங்க முடியல. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் சீர் செய்யப்படும், யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு நேபாள அரசாங்கம் ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனாலும் உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்குமோ என்று அஞ்சப்படுது.